வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் உடற்கல்வி ஆசிரியர் சிகா ஸ்மைலின். இன்னும் நம்ம பார்க்கக்கூடியது 7ஆம் வகுப்பு உடற்கல்வி வினா விடை. முதலாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து பார்ப்போம். கூடைப்பந்தாட்டம் பாஸ்கெட் பால் எத்தனை பேர் விளையாடுவாங்கன்னா 5. லாபி எந்த விளையாட்டு வரக்கூடிய டேம்ஸ் பார்த்தீங்கன்னா கபடி. ஃபோர்ஸ்பெரி ஃபிளாப் ஹை ஜம்ப்ல உள்ள ஒரு மெத்தட் தான் ஃபோர்ஸ்பெரி ஃபிளாப். சூடேற்றுதல் வார்ம் அப் அது விளையாடுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடியது. ஹலாசனம் படுத்த நிலையில பண்ணக்கூடிய ஆசனம். அடுத்தது பொறுத்துக பந்தை தட்டல் கூடைப்பந்தில் டேப் பண்ணி போகிறது. போனஸ் புள்ளி கபடி ஈஸியாக இருக்கு, பார்த்துடுங்க. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. நீளம் தாண்டுதலில் ஓடுபாதையின் தூரம் டேஷ் ஆகும். மினிமம் 40 மீட்டர். நீளம் தாண்டுதலுக்கும் அப்படிதான், மும்முறை தாண்டுதலுக்கும் மினிமம் ரன்வே 40 மீட்டர். கபடி விளையாட்டு எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? நம்ம இந்தியா. கூடைப்பந்தி நிறம் ஆரஞ்சு வித் பிளாக் ரிப். களிப்பயிற்சியின் களியின் நீளம் எனக்கு தெரியல, இன்று போட்டுட்டேன். கபடி போட்டியில் லோனாவிற்கு வழங்கப்படும் புள்ளிகள் 2. குறுகிய விடை தருக. சூடேற்றும் பயிற்சி வார்ம் பயிற்சி விளையாடுறதுக்கு முன்னாடி பண்ணணும், உங்களுக்கு தெரியும். உயரம் தாண்டு முறைகள் எவை? சிசர் கட், ஃபோர்ஸ்பெரி ஃபிளாப். இருவர் உருளுதல் நம் நாட்டு பயிற்சியில் வரக்கூடியது. அடுத்த கூடைப்பந்தாட்டத்தின் அடிப்படை திறன்கள் பால் டேப் பண்றது, பால் ஷூட் பண்றது, பாசிங், ஹோல்டிங், இந்த மாதிரிப்பட்ட பேசிக் ஸ்கில்ஸ் தான் நம்மள வேண்டி இருக்கும். அடுத்தது நீளம் தாண்டுதல் முறைகள் எவை? ஹிச் கிக், பிறகு ஹேங்கிங். இடம் திரும்புதல் அணிநடையில் வரக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட். கபடி ஆட்டத்தின் அடிப்படை திறன்கள் கபடி ஆடுகளம் வரைந்து அதன் அடிப்படை திறன்களை வரை. சுகாதாரம் மற்றும் உடல்நல பழக்க வழக்கங்கள் சிலவற்றை கொடுக்க ஈஸியாக தான் இருக்கு, நல்லா பண்ணியிருப்பீங்க. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு கொஸ்டின் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். கேம் தான் ஒன்று மாற்றி கொடுப்பாங்க, அதை பார்த்துடுங்க. இது போன்ற விளையாட்டு சம்பந்தமான செய்திகள் தகவல்கள் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.